Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. உன் மனசு ஃப்ரீயா இருக்கணும். இந்த பிரச்சனை உன் கவனத்துக்கு வந்தா அது உன்னையும் அறியாம உன் முகத்துல பிரதிபலிக்கும். உன் கரியரையே அது பாதிக்கும். இந்த பிரச்சனை உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் இதை மறைச்சேன். அதோட 2 படம் கமிட் ஆயிருந்தா எல்லாமே செட்டில் பண்ணிடலான்ற நம்பிக்கையோட தான் இருந்தேன். நம்ம நேரம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல நேத்ரா. ஒருவேளை நீ எப்படி ஃபீல் பண்ணா ஐம் சாரி நேத்ரா. பரவாயில்ல மாமா, பாத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 மாசம் டைம்ங்கிறது தான் ஒரு பயத்தை உண்டாக்குது. ஆனா கலங்க வேண்டாம் நேத்ரா, சமாளிப்போம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இதை விட என்ன மாமா பெரிய பிரச்சனை வரப்போகுது? எனக்கு தலைய வலிக்குது. நீங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டீங்க சார். சாரி சார், என்னால பூஜையில குழப்பம் வந்துருச்சு இல்ல? நோ நான் அதை அப்படி பார்க்கல. பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏதாவது விபரீதம் ஆகியிருந்தா அப்கமிங் ஆர்டிஸ்ட் உங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிருக்கும்ல. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மேல இவ்ளோ கேர் எடுத்துக்கிட்டதுக்கு. உட்காருங்க. Hey, 1 minute. ஐயோ பிருத்வி சார், என்னாச்சு? எழுந்துருங்க சார். பாத்து பாத்து சார், எழுந்துருங்க. பிருத்வி சார், பாத்து சார், பாத்து பாத்து. வலிக்குது. ஐயோ வலிக்குது கையில். சார் தெரியாம அடிச்சிட்டேன் சார், சாரி சார். பாத்து வாங்க. Hey, idiot. Nonsense. கண்ணு தெரியல உனக்கு? சார் சார் சாரி சார். ரெடி நீங்க இடியட். வாங்க சார். ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. இந்த சாரி கேட்டுக்கிட்டு இருக்க. வாங்க ஐயோ அம்மா வலிக்குது. வலிக்குது கை. சீக்கிரமா சார், போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை வச்சு நான் தள்ளிட்டு போனேன். இப்போ என்ன வச்சு நீங்க தள்ளிட்டு போறீங்க. அம்மா வலிக்குது. I can't bear it. ஐயோ ரொம்ப வலிக்குதா சார்? அண்ணே சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுங்க, சீக்கிரம். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். சார் சார் ரொம்ப வலிக்குதா? அண்ணா சீக்கிரம். முடியல முடியல கையில். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். சார் ஒரே ஒரு ஐயோ, நீங்க வர. சார் சார் என்னாச்சு சார்? இப்பதானே சார் வெளியே போனீங்க, அதுக்குள்ள என்னாச்சு சார்? சாருக்கு கால்ல அடிபட்டுருச்சு, டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. வலிக்குது. அந்த முடியல சார் ப்ளீஸ் சார். முடியல என்னால. அப்படியே சார். டாக்டர் வந்துருவாங்க சார். டேய் சோஷியல் மீடியால போட போறியா? இதுக்கெல்லாம் வேற நான் டூ போட முடியும். போடா. ஷோ டாக்டர் என்னாச்சு? என்ன பிருத்திவி, உங்களுக்கு இந்த ஹாஸ்பிடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் போல இருக்கு. உங்களை விட மாட்டேங்குது. டாக்டர். நர்ஸ் டாக்டர்? போய் அந்த குழந்தையை பாருங்கம்மா. வாங்க வாங்க, நீங்க வாங்க. சார் சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். வலிக்குது கையில். முடியல. வாங்க படுக்க வைங்க, படுக்க வைங்க. பாத்து சார் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இங்க கால பாத்து சார், இந்த காலம் முதல்ல வைங்க. பாத்து. மெதுவா சார், மெதுவா வாங்க. உட்காருங்க சார். உட்கார்ந்து அப்படியே படுங்க. பாத்து சார், பொறுமையா உட்காருங்க. சிஸ்டர் அவர் திருப்பி உட்காருங்க. படுங்க பிருத்திவி. அப்படியே படுங்க சார். Just can't bear it. சிஸ்டர் இந்த பக்கம் வாங்க.
ஷோ சார் சாரி சார் சாரி சார் முடியல டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. சரியாயிடும். ஆ, ஆ. சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. கயல். ஆ! ஆ! இங்க வலிக்குதா? வலிக்குது. இந்த இடத்துல பெயின் இருக்கா? வலிக்குது. இங்க ஆ! போதும் டாக்டர், விடுங்க. ஒண்ணு இல்ல சார் பெருசா அடி கொஞ்சம் ஒண்ணும் பொறுத்துக்கோங்க. நான் என் ஃப்ரெண்ட் லண்டன் டாக்டரை வர வச்சுக்கிறேன். அவரை வச்சு நான் பாத்துக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு கால்ல மட்டும்தானே அடிபட்டிருக்கு, மத்த உறுப்புகள்லாம் பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு. அவரால தான் டாக்டர் இதை சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். ஜவ்வு லைட்டா கிழிஞ்சிருக்கு. 4 நாள் வீட்ல ரெஸ்ட் எடுத்தாலே போதுமே. ஐயோ, முடியாது டாக்டர். எனக்கு அட்மிஷன் போடுங்க. ஏன் சார் அட்மிஷனுக்காக துடிச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல டாக்டர். அம்மா ஃபாரின் போயிருக்காங்க டாக்டர். அப்ப சரி, இங்க தங்கி ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுங்க. நர்ஸ், டாக்டர். பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் 10 ml போட்டுருங்க. ஒரு பேண்டேஜ் போட்டுருங்க. சரிங்க டாக்டர். டோன்ட் வரி பிருத்திவி, எல்லாம் சரி பண்ணிடலாம். டான்ஸ் ஆடுற கால் டாக்டர் இது. இந்த காலுக்கு 1 கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. காலுக்கே 1 கோடி ஃபேன்ஸ்னா தமிழ்நாடே தாங்காது பிருத்திவி. கயல், எனக்கு அடிப்பட்ட விஷயத்தை யார் யார்கிட்ட சொன்னீங்க? நான் யார்கிட்டயும் சொல்லல சார். சொல்லலையா? மை காட். உடனே எல்லாருக்கும் ஃபோன் போடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. சரிங்க சார். அப்பதான் யாரெல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு என்ன பார்க்க வராங்க, நம்ம மேல யாரெல்லாம் உண்மையான அன்பு வச்சிருக்காங்கங்கறத இப்பதான் பார்க்க முடியும். சரிங்க சார், நான் சொல்றேன். ஃபோன் பண்றேன் சார். ஐயோ அம்மா. என்ன டாக்டர், செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் மருந்து மாத்திரை கொடுங்க, எல்லாம் ஒரிஜினலா இருக்கட்டும். 4 days டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சார். ஓகே சார். கார்த்திக். ஹலோ கார்த்திக். கயல், இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்திக், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு உன்னை பிருத்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கிளம்பினதும் உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் கயல். ஆமா கார்த்திக், அவரும் பயந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டாரு. ஆனா சாதாரண காயம் தான், டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிருத்வி சாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். பிருத்வி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல கயல்? இல்ல கார்த்திக், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. கயல், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ண, சரியா? சரி, ஓகே கார்த்திக், பாய். வாங்க போலாம். போலாமா? வாங்க மேடம். வணக்கம் சார். திடீர்னு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. நம்ம படத்தோட டிஸ்கஷன் கூட இங்க தான் போயிட்டு இருக்கு மேடம். அதனால தான் இங்கேயே வர சொல்லிட்டேன். வாங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு அர்ஜென்ட் கமிட்மெண்ட், பணம் வேணும், அதான். சம்பளத்தை முழுசா கொடுத்தா கூட பரவாயில்ல, நானும் மொத்தமா டேட் கொடுத்துடுறேன். ஏக்தம்ல படத்தை முடிச்சிடுவோம். மேடம், சினிமால உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிற ஆளு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கினதுல எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்த பேமெண்ட்டை ஃபைனான்ஸியர் ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். அதோட இப்போ பிருத்வி சாருக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. ஷூட்டிங் தள்ளி போகும் போல இருக்கு. என்னது? பிருத்விக்கு ஆக்சிடென்ட்டா? தெரியாதா மேடம் உங்களுக்கு? ஆஹா. நான் கூட அங்கதான் மேடம் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க சார் ஆக்சிடென்ட் ஆச்சு? கையில ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனார்ல சார், அங்க கார் ரிவர்ஸ்ல வந்து இவர் மேல மோதி கால்ல லெக்மெண்ட் கிழிஞ்சிருச்சா. உடனே அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. அதனால அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறது அந்த ஷூட்டிங் தள்ளி போகுது. படம் ஷூட்டிங்க ஆரம்பிச்சாதானே ஃபைனான்சியர் பணம் கொடுப்பாங்க. பணம் வந்ததும் பார்க்கலாம் மேடம்.